நகை பணம் மோசடி, பிரபல நடிகை தலைமறைவு, வலைவீசி தேடும் போலீசார். இதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். தனியார் தொலைக்காட்சியில சிகரம், அலைகள், சொந்தம், அத்திப்பூக்கள், வள்ளி, குலதெய்வம் போன்ற பல சீரியல்கள்ல நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை ராணி. சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ரோஜா தொடரில் அவங்களோட வில்லத்தனமான நடிப்பு அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்தியது. நல்ல திறமையான நடிகை கூட அப்படின்ற ஒரு பெயர் இவங்களுக்கு இருக்கு. இவங்க மீதும் இவரோட கணவர் பாலாஜி மற்றும் பாலாஜியோட நண்பர் புருஷோத்தமன் மீதும் கரூர் ஹோட்டல் அதிபர் ஒருவர் புகார் அளிச்சிருக்காரு. தொழிலதிபரிடம் 10 லட்சம் ரொக்கம் சொகுசு காரை ஏமாற்றி மோசடியில ஈடுபட்டதாக எழுந்த புகாரோட அடிப்படையில சீரியல் நடிகை ராணி, அவருடைய கணவர் பாலாஜி, கணவரோட நண்பர் என 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் சீரியல் நடிகை தற்போது தலைமறைவாகி இருக்கிறதுனால கரூர் போலீசார் வலைவீசி தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுடைய கணவர் பாலாஜி என்ற பாலமுருகன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகியுமான இவர் கரூர் கோவை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல ரூபாய் 10 லட்சத்திற்கு குத்தகை கெடுத்திருக்காரு. ஆனால் குத்தகை பணத்தை ஹோட்டல் உரிமையாளர் தினேஷிடம் பாலாஜி வழங்கவில்லை அப்படின்னு கூறப்படுகிறது. அப்படி என்னதான் நடந்தது? நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தினேஷ்ராஜ் கரூர்ல ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு தொழில் ரீதியாக பண தேவை இருந்ததால சென்னை வளசரவாக்கத்தை சேர்ந்த நடிகை ராணியின் கணவர் பாலாஜி என்பவர் அறிமுகமாக இருக்காரு. பாலாஜி தனக்கு கரூர்ல நண்பர்கள் இருப்பதாக கூறி வடிவேலு என்பவரை அறிமுகமும் செய்து வச்சிருக்காரு. அவர்கள் அனைவரும் கலந்து பேசி ஒப்பந்தமும் போட்டுட்டாங்க. இந்த நிலையில கடந்த மாதம் கரூர் வந்த பாலாஜி தினேஷின் ரூபாய் 80 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய வெளிநாட்டு இறக்குமதி காரை 2 மாதங்கள் பயன்படுத்திவிட்டு பிறகு நான் தருவதாக சென்னை சென்றிருக்காரு. அந்த காரில் தினேஷின் 5 வைரத்தோடுகள் இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, பாலாஜியை தினேஷ் தொடர்பு கொண்டு வைரத்தோட்டுடன் காரை என்னிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதற்கு ராணி மற்றும் அவருடைய கணவர் பாலாஜி, அவருடைய உறவினர் புருஷோத்தமன் ஆகியோர் காரையும் நகைகளையும் திரும்ப தர முடியாது அப்படின்னு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து ராணியின் கார் ஓட்டுநரிடம் விசாரித்த போது ராணியும் அவருடைய கணவர் பாலாஜியும் பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றுவதை வாடிக்கையாகவே வைத்திருப்பதாக கூறியிருக்காங்க. அவங்க கொடுத்த தகவலினோட அடிப்படையில தினேஷ்ராஜ் கரூர் காவல் நிலையத்துல புகாரும் வச்சிட்டாரு. அவர் கொடுத்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு செய்த போலீசார் நடிகை ராணி, அவருடைய கணவர் பாலாஜி, கணவரோட நண்பர் புருஷோத்தமன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயம் தெரிந்த அனைவரும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. புருஷோத்தமனை நேற்று முன்தினம் கரூர் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய பாலாஜியை போலீசார் ஒரு பக்கம் வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. ராணிக்கு சம்மன் அனுப்பியும் அவரு ஆஜராகல. கரூரிலிருந்து சென்னை விரைந்த போலீசார் ராணி மற்றும் அவருடைய கணவர், கணவரின் நண்பர் ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.